நன்றி மறப்பது நன்றன்று. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோടെ தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? லூக்கா 17:15-16-17. தச்சு தொழிலாளி ஒருவர் சுத்தியல் வேலை செய்து கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக சுத்தியல் பெருவிரலை நசுக்கிவிட்டது. இரத்தம் சொட்டு சொட்டாக வடிகிற இடது கையை தூக்கி பிடித்தபடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என சொல்லி கொண்டிருந்தார். இதை கவனித்த ஒருவர், என்னையா இது, நைந்து போன விரலை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்கிறீரே என்றார். அதற்கு தொழிலாளி, ஐயா, நைந்து போன ஒரு விரலை பார்க்காமல் காப்பாற்றப்பட்ட 4 விரல்களை பார்த்து நன்றி சொல்கிறேன் என்றார். அன்பர்களே, நைந்ததை பார்த்தால் முறுமுறுப்பு. உங்களின் பார்வை எதில் உள்ளது? லூக்கா 17:11-19 வரை உள்ள திருமறை பகுதியில் இயேசுநாதரிடம் 10 தொழுநோயாளிகள் தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என சத்தம் போட்டார்கள். இங்கு தொட்டால் தீட்டு என்பதால் அவர்கள் தூரத்தில் நின்று கூப்பிட்டனர். தம்மிடம் வந்து பணிந்து கொண்ட தொழுநோயாளிகளை தொட்டு சுகப்படுத்திய ஆண்டவர் இங்கு சூழல் காரணமாக தூரத்தில் நின்று கூப்பிட்டவர்களை தமது சொல்லால் சுகப்படுத்தினார். அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவர் மட்டுமே திரும்பி வந்து உரத்த சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவின் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினான். அவன் சமாரியன் என்று சொல்லப்படுகிறது. இங்கு நன்றி கூறிய சமாரியரை இயேசுநாதர் பாராட்டுகிறார். ஆனால் இயேசுநாதர், சுகமானவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்ற கேள்வியை எழுப்புகிறார். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.